ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கம்ப்ளீட் சைட்வேஸ் தாங்க. மொமெண்டமே இல்லங்க மார்க்கெட்ல. இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் தான். ஓப்பனிங் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பையிங் போச்சு. அதுக்கப்புறம் மொமெண்டம் வந்து சுத்தமாவே இல்ல. ஐடி செக்டார் ஓகேங்களா? செல்லிங், செல்லிங், செல்லிங். ஐடி செக்டார் தான் வந்து பெரிய கிராஷ் மாரி இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 6% ஃபாலு. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட்டால பெருசா ரெக்கவரி பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றத பார்த்துடலாம். டீட்டெயிலா பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமியை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து மெயினாக மற்ற செக்டார்லாம் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சாலும் ஆக்சுவலி இந்த பேஜை ஏன் வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த சைட்வேஸ் தான் நேற்று ஹை ஒரு கேப் அப், அதுக்கப்புறம் ஒரு செல்லிங், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இப்போ வரைக்கும் சைட்வேஸில் தான் இருக்குது மொமெண்டம். ஸோ அதை காட்டுறதுக்காக தான் இந்த சார்ட் 5 மினிட்ஸ் சார்ட் டைம் ஃப்ரேம்லாம் வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு மொமெண்டம் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ டவுசன் நாஸ்டாக் வந்து பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் எப்படி சொல்கிறது, ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைட் கூட நாளைக்கு நடக்கலாம். கேப் அப்பாக நடக்குமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஒரு இது வந்து பாசிட்டிவாகவும் ஒரு இது நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி வந்து ஜிக்ஸாக்காக தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு வந்து மேபி நெகட்டிவ் ஓப்பனிங் கூட நடக்கலாம். ஸோ எப்படி வேணால் நடக்கலாம், ஃப்ளாட்டாகவும் நடக்கலாம், நெகட்டிவ் ஓப்பனிங் நடக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் மூவ்மெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்குது டவுசன் நாஸ்டாக்ல. நாஸ்டாக் வந்து கம்ப்ளீட்டாக சைட்வேஸில் இருக்குது, டவுசன் வந்து கொஞ்சம் செல்லிங்கில் இருக்குது ஓப்பன் ஆனதுலேருந்து. ஸோ இது என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நெகட்டிவ் ஓப்பனிங்கும் நடக்கலாம், பாசிட்டிவ் ஓப்பனிங்கும் நடக்கலாம். ஆனால் பெரிய கேப் அப் கேப் டவுன் நடக்காது. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் காட்டுது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது கீப்பான் வந்து 25,500 தான் உங்களுக்கு சப்போர்ட் லெவல். இன்னும் அதில் வந்து சப்போர்ட் எடுக்கலை. ஸோ ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 25,800. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான் அடுத்த மொமெண்டம் வந்து பாசிட்டிவ்க்கு திரும்பும். அதை பிரேக் பண்ணணும். மேபி நாளைக்கும் சைட்வேஸ்லேயே முடிக்கிறாங்களா நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து பார்த்துருந்து தான் பார்க்கணும் நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி வந்து லோயர் லெவலில் தான் இருக்குது. ஜோனுக்குள்ளே வந்தாலும் இன்றைக்கி வந்து இந்த ஜோனை விட்டு கொஞ்சம் வெளியில் வச்சுருக்கான். பட் நாளைக்கு திரும்ப கேப் டவுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப ஜோனுக்குள்ளே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஸோ இவனும் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சைட்வேஸ் தான். இவனும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. மெயினாக வந்து ஐடி நீங்கள் வந்தாங்க செல்லிங்கு கீழே உடச்சிட்டாங்க. ஸோ நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தனோ அதுதான் நடக்குது ஐடியில். ஓகேங்களா? அந்த ட்ரெண்டை விட்டு கீழே உடச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சா அவன் கீழே தான் உடச்சிருக்கான். ஸோ அவனுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 35,350, கிட்டத்தட்ட வந்து இன்னொரு 1000 பாயிண்ட் இருக்குது. இப்போ 36,345 இருக்கான். ஸோ இன்னொரு 1000 பாயிண்ட் கூட அவன் செல்லாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அங்கே தான் அவனுக்கு சப்போர்ட் இருக்குது. ஒரு நல்ல ரிவர்சலுக்கு அப்புறம் வந்த ஒரு செல்லிங். ஓகேங்களா? ஒரு நல்ல ரெக்கவரி, ரொம்ப லோலேருந்து சூப்பராக ஒரு ட்ரெண்டில் போயிட்டு இருந்தான். அதை பிரேக் பண்ண முடியாமல் அந்த சப்போர்ட் லெவல்லே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தான். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல்லிங். ஸோ அதனால் கீழே இறங்கிட்டான். ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ரிலையன்ஸ் வந்து அந்த சப்போர்ட் லெவல் மேலேயே தான் இருக்கான். ஸோ இவன் இன்றைக்கி அவனும் வந்து மார்னிங்கில் ஒரு அப்பு போனான், அதுக்கடுத்து வந்து சைட்வேஸில் முடிச்சிட்டான். ஸோ மேபி நாளைக்கு அவன் எப்படி ஓப்பன் ஆகிறான்னு பார்க்கணும். கேப் டவுன் ஆச்சுன்னா 1424 வந்து சப்போர்ட் எடுக்கும். ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சிக்கும் இன்றைக்கி டோஜி தான். ஏன்னா நேற்று ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லா செக்டாருமே. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கூல் டவுன் ஆகிட்டாங்க. மூவ்மெண்ட்டே இல்லை எந்த செக்டார்லேயுமே. அதனால தான் நிஃப்டி வந்து சைட்வேஸ். ஸோ சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் இந்த சைட்வேஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்தராக நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து எந்த நியூஸுமே கன்ஃபார்மாக கிடைக்கல. மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுன்றதே நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா அந்தளவுக்கு சைட்வேஸில் இருக்குது. ஸோ ஏதாவது மூவ்மெண்ட் கிடச்சிச்சின்னா நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.